புகழ்பெற்ற ஒரு நபராக இருந்த ஹாமில்டன் ஒரு கார்ட்டூன்ல இங்கிலாந்தின் மன்னரான 3ஆம் ஜார்ஜ் அவரை ஒரு நகைச்சுவையாகவும் ஒரு குழப்பமான வில்லனாகவும் என்ன செய்யறாங்க, சித்தரிக்கப்படுகிறார். இருப்பினும் ஜார்ஜ் மன்னரின் புதிய வாழ்க்கை வரலாறு அவர் ஹாமில்டன் அல்லது மற்றவர்கள் விவரிக்கப்பட்டுள்ள கொடுகோலன் இல்லை என்று கூறியது. அமெரிக்கர்கள் சொல்வது போல ஜார்ஜ் கொடூரமான சர்வாதிகாரியாக இருந்திருந்தால் அவர்களின் சுதந்திர போராட்டங்களை செயல்படுத்த விடாமல் தடுத்திருக்கலாம். ஆனால் அவர் தனது நாகரிகமான நல்ல சுபாவத்தால் அப்படி செய்யவில்லை. ஜார்ஜ் மன்னன் வருத்தத்தோடு இறந்திருப்பாரா? யாருக்கு தெரியும். அவர் தனது குடிமக்களிடம் கடுமையாக செயல்பட்டிருந்தால் அவரது ஆட்சி ஒருவேளை இன்னும் வெற்றிகரமாக இருந்திருக்குமோ? அந்த விவாதம் தேவையற்றது. வேதாகமத்தில் யோராம் ராஜா பற்றி நம்ம வாசிக்கிறோம். யோராம் தன் தகப்பனுடைய ராஜ்யபாரத்திற்கு வந்து தன்னை பலப்படுத்தி கொண்ட பின்பு அவன் தன்னுடைய சகோதரர் எல்லோரையும் இஸ்ரவேலின் பிரபுக்களில் சிலரையும் பட்டயத்தால் கொன்று போட்டான் என்று 2 நாளாகவும் 21:4 கூறுகிறது. அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவனது இரக்கமற்ற ஆட்சி அவனது மக்களை அந்நியப்படுத்தியது. அவர் இறந்த பிறகு மக்கள் அவனுக்காக கொஞ்சம் கூட என்ன செய்யல, அழவே இல்லை. அவனுடைய ஜனங்கள் அவனுக்காக கந்த வர்க்கங்களை கொளுத்தவில்லை. 3ஆம் ஜார்ஜ் மிகவும் மென்மையாக இருந்தாரா என்று வரலாற்று ஆசிரியர்கள் விவாதிக்கலாம். ஆனால் யோராம் நிச்சயமாக மிகவும் கொடுங்கோலானாக தான் இருந்தான். சில நேரங்களில் நாமும் கூட மற்றவர்களிடத்தில் கொடுமையாக அல்லது கடுமையாக நடக்கக்கூடிய வாய்ப்பை பிசாசானவன் கொண்டு வருகிறான். ஆனால் நாம் தேவனுடைய அன்பை நம்முடைய சக மனிதர்களிடத்தில் வெளிக்காட்ட வேண்டும். இதுதான் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். யோவான் 1:14 இயேசு கிறிஸ்து கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று உள்ளது. இயேசுவின் வழியே ஒரு சிறந்த வழி. இந்த நாளிலும் நாம் அப்படி யாரிடமாவது கொடுமையாகவும் கடுமையாக நடந்திருந்தால் அதை நினைத்து பார்த்து கிறிஸ்துவின் அன்பை வெளிக்காட்டாமல் யாரிடத்திலாவது மிகவும் கடினமாகவும் அன்பற்றவர்களாகவும் நடந்திருந்தால் அதை நாம் கர்த்தரிடம் அறிக்கை செய்வோம். உறங்க செல்வதற்கு முன் மன்னிப்பு கேட்டு சமாதானத்தோடு படுக்க செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். குட் நைட்.